ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்லேருந்து 24/3/2024 அன்றைக்கி ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி, ஓகேங்களா. ஸோ புதுச்சேரி ரெசிடென்ஸ் பீப்புள் மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு 7 போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ டைப்பிஸ்ட், கிளர்க் அண்ட் எம்டிஎஸ், டிரைவர், ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் அண்டு சீனியர். ஸோ இது போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 போஸ்ட், டோட்டலாக ஒரு 74 வேக்கன்சி வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ரிலேட்டடாக நம்ம என்ன பண்ணோம், ஒரு சேனலில் ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் கேட்ட கொஷின்ஸ் என்னென்னா, ஆஃப்லைன் மோடில் எப்படி நாங்கள் அப்ளை பண்ணணும், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனையும் கன்வே பண்ணுங்கன்றது கேட்டுருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இப்போ வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் விட்ட டேட்டுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து டிடி எடுக்கணுன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் 24/3/2024 அன்றைக்கி நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த டேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிடி எடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ எந்த பேங்க்கில் வேணால் நீங்கள் டிடி எடுக்கலாம். டிடி எடுக்கிற அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரிஜிஸ்ட்ரார் ஜென்ரல் ஹைகோர்ட் மெட்ராஸ் பேயபிள், அதாவது பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிடி எடுக்கிற நேம் அண்ட் அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் டிடி எடுக்கணும். இந்த டிடி எடுக்கிறதுக்கு நிறைய பர்சனுக்கு வந்து என்ன டவுட் இருக்குன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 போஸ்ட் அப்ளை பண்ணணும், அந்த 5 போஸ்ட்டுக்கான டிடியும் ஒரே டிடியாக எடுக்கலான்னா எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து எம்டிஎஸ் ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் அப்ளை பண்ணுறீங்க, டிரைவர் அப்ளை பண்ணுறீங்க, ஜூனியர் கிளர்க் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இந்த 3 அமௌண்ட்டு நீங்கள் ஆட் பண்ணி சிங்கிள் டிடியாகவே நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேவா. ஸோ அப்ளிகேஷனில் நீங்கள் எவ்வளோ போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணுற போல் இருக்கும். ஸோ இந்த டிடி வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸில் வந்து எடுத்துங்க. இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி கேண்டிடேட் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி கோர்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஆஃப் நேச்சர் இருக்கும், அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. டிடி எடுத்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்வலப் கவரில், ஓகேங்களா, ஒரு A4 ஷீட் என்வலப் கவரில் ஸோ உங்களோட அப்ளிகேஷன்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வித் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் அண்ட் தென் டிடி ஒரிஜினல், ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்க்ளோஸ் பண்ணி அவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ்க்கு நம்ம வந்து கொரியர் ஆர் ஸ்பீட் போஸ்ட், ஓகேங்களா, இல்லை நார்மல் போஸ்ட் ஏதாவது நீங்கள் பண்ணலான்றதை கொடுத்துருக்காங்க. அதுக்கான அட்ரஸ் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த ரிஜிஸ்டர் ஜென்ரல் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் சென்னைன்றது இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அது அந்த டாப் ஷீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், ஓகேவா. ஸோ அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப்ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 5 போஸ்ட் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த 5 போஸ்ட்டுக்கும் கொடுங்க, இல்லைனா எம்டிஎஸ் இல்லைனா ஜூனியர் கிளர்க் மட்டும் கொடுக்குறீங்கன்னா அந்த போஸ்ட் கொடுத்துட்டு இன் புதுச்சேரி இந்த டீட்டெயில் கொடுத்துருங்க, ஜுடிஷியல் சப்பார்டினேட் சர்வீஸ்ன்றது கொடுத்துருங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பருன்றது கேட்டுருந்தீங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் நமக்கு எங்கே இருக்குன்னா இங்கே அப்ளிகேஷன்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க, 50/2024ன்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி டாப் ஷீட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி பார்த்துங்க, ஓகேவா. ஸோ டாப் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் உங்களோட அட்ரஸ் கொடுத்துருங்க. 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் த ரிஜிஸ்டர் ஜென்ரல் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்ன்றது கொடுத்துருங்க. அண்ட் தென் அது கீழே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் இதில் கொடுத்துருங்க. ஒரு டாப் ஷீட்டில் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், ஓகேவா. ஸோ இது போல் பண்ணிவிடுங்க. ஸோ டேட் வந்து கொடுத்துருக்காங்க 23/4/2024 வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரின்றதையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொரியராகவும் பண்ணலாம், இல்லைனா போஸ்ட்டாகவும் நீங்கள் இது பண்ணலான்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணுன்றத டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி லெவல் முடிச்சிருப்பீங்க, ஓகேங்களா. ஸோ டிகிரி கேட்டிருந்தாங்கன்னா டிகிரி லெவலும் நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர், ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் வந்து ஜூனியர். ஸோ இங்கே 7 போஸ்ட் கேட்டிருக்காங்கன்னா இந்த 7 போஸ்ட்டுக்குமே நான் எலிஜிபிள் ஒரு கேண்டிடேட் இருக்கிறீங்கன்னா அவங்க இந்த 7 போஸ்ட்டுமே நீங்கள் சிங்கிள் அப்ளிகேஷனாக பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு டிக் பண்ணிவிடுங்க. 7 போஸ்ட்டுக்குமே டிக் பண்ணிவிட்டு இந்த 7 போஸ்ட்டுக்குமே எவ்வளோ காஸ்ட் ஆகுது, டிடி எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு பாருங்கள், ஓகேவா. ஸோ அந்த காஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு டிடி எடுத்துங்க. அந்த அட்ரஸ் நான் சொன்ன அந்த அட்ரஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் நான் வந்து டிரைவர் போஸ்ட் மட்டும் தான் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் 500 ருபீஸ்க்கு டிடி எடுத்துக்கலாம். நான் டிரைவர் அண்ட் எம்டிஎஸ், ஓகேங்களா. ஸோ இந்த 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேன்னா இந்த 2 போஸ்ட்டும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருங்க இந்த செக் பாக்ஸ், ஓகேவா. இதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு
1000 ருபீஸ்க்கு டிடி எடுக்கிற போல் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற போல் டிடி நீங்கள் ஆட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்கள் என்னென்ன போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அதை நீங்கள் டிக் பண்ணிவிடுங்க. இல்லை நான் ஒரு சிங்கிள் போஸ்ட்டு தான் அப்ளை பண்ணுறேன்னா அப்போ சிங்கிள் போஸ்ட்டை மட்டும் நீங்கள் பெண்ணால் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு அதுக்கான டிடி மட்டும் சிங்கிள் போஸ்ட்டுக்கு வந்து எடுங்க. இங்கே நமக்கு ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேண்டிடேட் கேன் யூஸ் சிங்கிள் அப்ளிகேஷன் ஃபார் எனி நம்பர் ஆஃப் போஸ்ட். ஒரு சிங்கிள் அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து எவ்வளோ போஸ்ட் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? டிடி எடுக்கணும். இதுதான் வந்து மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். கம் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். அதில் சொல்லியிருக்காங்க do not pin or stableன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பின் பண்ணுங்கன்றது நான் இங்கே சொல்கிறேன். ஓகேவா? பேஸ்ட் பண்ணிவிடுங்க. சாரி, பின் பண்ணாதீங்க. அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். இது நம்ம நார்மலாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட் ஓகேவா? ஸோ நீங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்களோட நேம் இருக்கும். ஸோ அந்த நேம் என்ன நேமில் இருக்கோ அந்த ஆர்டரில் கொடுங்க. இன்கேஸ் ஒரு சில பேருக்கு வந்து நேம் வந்து இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா அவங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் ஓகேவா என்க்ளோஸ் பண்ணி ஒரு செல்ஃப் அட்டஸ்டட் கொடுங்கன்றதையும் கொடுத்துருக்காங்க. கெசட் காப்பி ஓகேவா? ஸோ அதை கொடுக்கணுன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பர்த் சர்டிஃபிகேட்டில் ஒரு நேம் இருக்கும். ஆர் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்டில் ஒரு நேம் இருக்கிறவங்க அதுக்கான ப்ரூஃப்ஸ் என்ன இருக்கோ அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்றதையும் கொடுத்துருக்காங்க. உங்களோட நேமை வந்து பிளாக் லெட்டர், ஸ்மால் லெட்டரில் கிடையாது, பிளாக் லெட்டர் கேப்ஸ் லெட்டரில் ஃபில் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நேற்று கேட்ட கொஷின்ஸ் வந்து என்னென்னா, சார் வந்து ரீசெண்டாக இப்போ எடுக்கணுமான்றது கேட்டீங்க. ரிட்டன் சர்டிஃபிகேட் எதுவும் எடுக்க தேவையில்ல. இதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்கும்போது இந்த சர்டிஃபிகேட்டுக்கே போதுமானது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூவிங் அத்தாரிட்டி டெப்யூட்டி தாசில்தார் கில்லலா ஆர் தாசில்தார் யார் உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணாங்களோ அவங்களோட நேம் கொடுத்துருங்க. சர்டிஃபிகேட் நம்பர் இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் 2007க்கு அப்புறம் பிக் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த பிக் ஃபார்மில் டெப்யூட்டி தாசில்தார் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட நேம் அண்ட் தென் அதிலே நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும். இஷ்யூ பண்ண டேட் ஃபோட்டோ கீழவே இருக்கும். அதை ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புதுச்சேரி, காரைக்கால், மாகே, யானம் எந்த ரீஜியன் பர்சன்றதை இதில் நீங்கள் என்ன பண்ணணும்? டிக் பண்ணுற போல் இருக்கும். அவங்க டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுடைய ஃபாதர் நேமுக்கு அப்புறம் ஸ்பவுஸ் நேம் கேட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் மேரிடாக இருந்ததுன்னா ஸ்பவுஸ் நேம் கொடுங்க. உங்கள் ஒய்ஃப் நேம் ஆர் ஹஸ்பண்ட் நேம் கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஐஃபன் நீங்கள் ஜஸ்ட் போட்டுடலாம். உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் அதுக்கப்புறம் ஏஜை வந்து மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 35 தான்ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? உங்களோட டேட் ஆஃப் பர்த் அக்யூரேட்டாக என்ன டேட்டு ஏஜ் வருதுன்றதை கேல்குலேட் பண்ணி பார்த்துட்டு போடுங்க. மேல் ஆர் ஃபீமேல் ஓகேவா? ஸோ அதை நீங்கள் கொடுக்கலாம். இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா யாராவது விடோ ஆர் டைவர்ஸ்ட் உமன் இது மாதிரி இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துட்டு சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி என்க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் கோத்ரூ பண்ணலாம். பர்மனண்ட் அட்ரஸ் ஓகேவா? ஒரே அட்ரஸ்லேயே நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த அட்ரஸை கொடுங்க. இல்லை என்னோட பர்மனண்ட் அட்ரஸ் ஒன்று இருக்குது, அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், இப்போ ஜாப் நேச்சருக்கான நான் இருக்கிறேன்னா லெட்டர் உங்கள் கையில் வந்து சேரணுன்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அந்த அட்ரஸ் இங்கே கொடுத்துக்கலாம். போத் ரெண்டுமே இருந்ததுன்னா பர்மனண்ட் அட்ரஸ் கொடுத்துட்டு இங்கே என்னென்னா ஒரு ஜஸ்ட் ஐஃபன் போட்டு டிஓ டூன்றதை கொடுத்துருங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பேஜ். செகண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது பேன் நம்பர் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லை. அங்கேயே கொடுத்துருக்காங்க இஃப் அவைலபிள்ன்றது கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி நீங்கள் எந்த கம்யூனிட்டி இந்த கேட்டகரியில் இருக்கிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். கேஸ்ட் என்ன கேஸ்ட் வரீங்களோ அந்த கேஸ்ட்டை வந்து இங்கே எழுதுங்க. ஓகேவா? பிக் ஃபார்ம் இருந்தாலோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்சி என்ன கம்யூனிட்டி கேஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இங்கே நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா இது ஜாப் ஆஃப் நேச்சர் வந்து புதுச்சேரியில் தான் இருக்குது. ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கிளியராக பார்த்துக்குங்க. அடுத்தது சப்போஸ் டிசபிலிட்டி பர்சனாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், அதுக்கான டீட்டெயில்ஸ், சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாமே இங்கே இதில் மென்ஷன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நோன்றதை கொடுத்துருங்க. அடுத்த ஆப்ஷன்ஸ் நோன் நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கனாலே இந்த பார்ட் எதுவுமே நமக்கு வந்து வராது. ஓகேவா? ஸோ இந்த பார்ட் எதுவுமே நமக்கு இதில் எதுவுமே நமக்கு வராது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது எக்ஸர்வீஸ்மேன். ஓகேவா? ஸோ எக்ஸர்வீஸ்மேனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஸ் இருந்ததுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை கொடுங்க, இல்லைனா நோன்றதை இங்கே கொடுத்துருங்க. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஸ்போர்ட்ஸ் பேன் எம்எஸ்பி கோட்டாவில் போகிறவங்களுக்கு எந்த போஸ்ட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா ஜூனியர் கிளர்க்கு மட்டும்தான் எம்எஸ்பி. ஓகேவா? ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற எந்த போஸ்ட்டுக்கும் கொடுக்கல. இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. நான் இதில் எதுவுமே எந்த க்ரைட்டீரியாவும் வராதவங்க நோன்னு கொடுத்து டிக் பண்ணிட்டு வாங்க. ஸோ உங்களோட லேண்ட்லைன் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லைனா ஐஃபன் மொபைல் நம்பர் அண்ட் தென் உங்களோட இமெயில் ஐடி, வேலிட் இமெயில்
ஐடியை கொடுங்க. இதுதான் 10th பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் டீட்டெயில்ஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க. சார் நான் இப்போ வந்து எம்டிஎஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணுறேன்னா நீங்கள் டிகிரி லெவல் முடிச்சிருப்பீங்க, நான் டிகிரி லெவல் ஃபுல்லாத்தையும் ஃபில் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. ஸோ அப்போ எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு எஸ்எஸ்எல்சி தான் குவாலிஃபிகேஷன். ஸோ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ்ன்றது கொடுங்க, இல்லை நீங்கள் தமிழ் மீடியமில் படிச்சிங்களா என்னன்றதை கொடுங்க. இயர் ஆஃப் பாசிங் இப்போ மார்ச் முடிச்சிருப்பீங்க அது இயர் கொடுங்க. ஸ்டேட் போர்ட் ஆஃப் மேக்ஸிமம் எல்லாம் தமிழ்நாடு தான் முடிச்சிருப்பீங்க, ஸ்டேட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடுன்றதை எழுதிட்டு உங்களோட பர்சன்டேஜ். ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ அது சயின்ஸுன்றது கொடுத்துருங்க. அடுத்தது ஹச்எஸ்சி, இதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைப்பிங், ஓகேவா, கிளர்க் போஸ்ட் இருக்கவங்க ஹச்எஸ்சின்றதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அடுத்து இயர் ஆஃப் பாசிங். இது போல் நீங்கள் எந்தெந்த போஸ்ட் எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். சப்போஸ் நான் ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணுறேன்னா அவங்க என்ன பண்ணணுன்னா அந்த பர்டிகுலர் பாக்ஸை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் தென் அடுத்து இதுக்கு போகலாம். இப்போ வந்து பிஜி வரைக்கும் நீங்கள் முடிச்சிருப்பீங்க, நான் அப்ளை பண்ணுற போஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி. சார் நான் அப்போ நான் எல்லா டீட்டெயிலும் இதில் ஃபில் பண்ணணுமான்னு அவசியம் இல்லை. நீங்கள் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு மட்டும் இந்த பாக்ஸை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு போகலாம், ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அகாடமிக் டீட்டெயில்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ், ஸோ இப்போ கண்டிப்பாக இப்போ ஷார்ட் அண்ட் முடித்தவங்க டைப் ரைட்டிங் தமிழ், மலையாளம், தெலுங்கு அண்ட் டைப் ரைட்டிங் இன் இங்கிலீஷ், இந்த போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் யார் இதில் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க இது எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். இயர் ஆஃப் பாசிங், அதே போல் போர்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் போர்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது போர்டு எதாவது முடிச்சிருந்தீங்கன்னா அதையும் பண்ணிக்கலாம். கிரேட் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்லேயே கொடுத்துருப்பாங்க, ஜூனியர் கிரேட், சீனியர் கிரேடுன்றது கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபில் பண்ணிவிடுங்க. இல்லை இப்போ எம்டிஎஸ் மட்டும் இல்லை டிரைவர் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, இப்போ டிரைவர் போகிற 8th வரைக்கும் நீங்கள் முடிச்ச அந்த சர்டிஃபிகேட் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ், ஓகேவா? ஸோ டிரைவர் போஸ்ட் கால்ஃபர் பண்ணுறதுனால அதுக்கான டீட்டெயில்ஸை இங்கே எல்லாமே கொடுங்க. டிரைவர் லைசன்ஸ் நம்பர் அண்ட் இஷ்யூ பண்ண டேட்டு, இஷ்யூ அத்தாரிட்டி யார் பண்ணது, அண்ட் தென் வேலிட் டேட் அப் டு எது வரைக்கும் இருக்குது, டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இஃப் எனின்றதை கொடுத்துருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு. அடுத்து வந்து லாங்குவேஜ் நோன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ் எழுத தெரியுமா, அந்த ரீட் பண்ண தெரியுமா, ஸ்பீக் பண்ண தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ், தமிழ், மலையாளம், தெலுங்கு எது தெரிஞ்சாலும் எழுதுங்க, ஹிந்தி இருந்தாலும் எழுதுங்க. தெரிஞ்ச லாங்குவேஜ் நீங்கள் அது எழுதுனா போதும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 3ல் கொடுத்த டீட்டெயில். பேஜ் நம்பர் 4ல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது நீங்கள் சப்போஸ் கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒர்க் பண்ண எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அது எது போல் ஆர்கனைசேஷன், எங்கே ஒர்க் பண்ணீங்க, என்னென்ன பீரியடுன்றதை இங்கே கேட்டிருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸை கொடுக்கணும். இல்லை நான் ஒர்க் பண்ணவே இல்லைன்னா நோன்ன்றது கொடுத்துட்டு அடுத்த பார்ட் எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல, ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இது நார்மலாக எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்லையும் கேட்குற பேசிக் டீட்டெயில்ஸ் தான், ஓகேவா? உங்களை பற்றி ஏதாவது என்கொயரி ஏதாவது இருக்கா, ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ண இடத்துல எதாவது டெர்மினேட் ஆகிருக்கீங்களா, இதை பற்றி எதாவது கேட்டிருப்பாங்க. இதில் பெரும்பாலும் எல்லாமே நோன்றதை டீட்டெயில் கொடுத்துருங்க. ஸோ 15 பாயிண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோன்றது கொடுத்துருங்க. இன்கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் எஸ்ன்றது கொடுத்துருங்க. அண்ட் தென் ஃபீ டீட்டெயில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபீ டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் டிடி நம்பர், நீங்கள் பேங்க்லேருந்து டிடி எடுத்திருப்பீங்க, அதில் வந்து டிடியோட நம்பர் இருக்கும். நீங்கள் என்றைக்கு டிடி எடுத்த டேட் அதை மென்ஷன் பண்ணுங்கள். எந்த பேங்க் எந்த இதில் நீங்கள் எடுத்தீங்கன்றதை அதை மென்ஷன் பண்ணுங்கள். பேங்க் நேம் வந்து மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க, அதோட பிரான்ச்சு மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. எவ்வளோ அமௌண்ட்டு டிடி எடுத்தீங்கன்றதை பாருங்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னதான் சார், நான் வந்து சிங்கிள் போஸ்ட், அதாவது இப்போ எம்டிஎஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணுறேன்னா அதுக்கான அமௌண்ட் வந்து 500, ஓகேவா? ஸோ அதை மட்டும் இதில் மென்ஷன் பண்ணால் போதும். சப்போஸ் நான் எம்டிஎஸ் அப்ளை பண்ணுறேன் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேன்னா நான் டிடி எவ்வளோ எடுக்கணும்னா சிங்கிள் டிடியில் 1000 rupees வந்து எடுக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணணும்னா 1000ன்றதை மென்ஷன் பண்ணணும், ஓகேவா? அப்போ நீங்கள் எவ்வளோ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது அந்த போஸ்ட்டை வந்து டோட்டலாக கால்குலேட் பண்ணி அதுக்கான டிடி எடுத்தாலே போதும். அண்ட் தென் யாராவது ஹைகோர்ட்டில் உங்கள் ரிலேட்டிவ் யாராவது ஒர்க் பண்ணுறாங்களான்றதை கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இருந்தாங்கன்னா கொடுங்க, இல்லைன்னா நோ. மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நோன்றது தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நோன்றதை கொடுத்துருங்க. இது வந்து பேஜ் நம்பர் 4ல் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 5ல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் போலீஸ் கம்ப்ளைண்ட், கிரிமினல் கேசஸ் ஏதாவது இருக்கான்றதை கேட்டிருக்காங்க. ஸோ நோன்றது கொடுத்துருங்க. எனி அதர் இன்ஃபர்மேஷன்றது கொடுத்துட்டு உங்கள்கிட்ட ஒரு டிக்ளரேஷன் வாங்குறாங்க. இந்த இடத்துல உங்களோட பிளேஸ் நீங்கள் என்ன ஊருன்றதை கொடுத்துட்டு என்றைக்கு நீங்கள் போஸ்ட் போட போகிறீங்களோ அன்றைக்கி அந்த டேட்டை போட்டுட்டு உங்களோட சிக்னேச்சர்ன்றதை கொடுத்துருங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக இங்கே கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் எல்லாமே பண்ணாலே போதும், ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே நீங்கள் பெண்ணால் தான் ஃபில் பண்ண போகிறீங்க. ப்ளூ பெண்ணாலே பண்ணுங்கள்.
ஃபில் பண்ணதுக்கப்புறம் இது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸை என்க்ளோஸ் பண்ணணும், செல்ஃப் அட்டஸ்ட்ன்றது நீங்கள் அந்த பேஜில் லாஸ்ட்டாக சைன் போடுறது தான், அதுதான் செல்ஃப் அட்டஸ்ட்ன்றது சொல்லுவாங்க. அந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு போஸ்ட் மட்டும் அப்ளை பண்ணுறீங்கன்னா இது எஸ்எஸ்எல்சி மட்டும் வச்சா போதும். டிரைவர் போஸ்ட் அப்ளை பண்ணுறவங்க 8th வரைக்கும் இருந்தால் போதும், இல்லை எஸ்எஸ்எல்சி வச்சால் போதும். அதுவே டிகிரி லெவல் இது போலன்றது அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் டைப்பிங் முடிச்சிங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ், கம்யூனிட்டி ஜெராக்ஸ், நேட்டிவிட்டி ஜெராக்ஸ், ஓகேவா. ஸோ அடுத்து டிரைவிங் லைசன்ஸ், ஓகேவா. ஸோ அந்த போஸ்ட்டுக்கான ஜெராக்ஸ், ஓகேவா. எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதை வைங்க. ஆதார் கார்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், விடோ சர்டிஃபிகேட், டைவர்ஸ் சர்டிஃபிகேட், அண்ட் தென் டிடியோட ஒரிஜினல் வைக்கணும். யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸை வச்சிடக்கூடாது. டிடியோட ஒரிஜினல் காப்பி நீங்கள் பேங்க்லேருந்து எடுப்பீங்கள்ல, அந்த ஒரிஜினல் காப்பியை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் கொடுக்கணும். அண்ட் தென் கமெண்டில் கேட்ட கொஸ்டின்ஸ் என்னென்னா, சார் உமன் கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் எக்ஸம்ஷன் இருக்கா? இருக்குது. ஃபீஸ் எக்ஸம்ஷன் இருக்கிறவங்க நீங்கள் எதுவும் இது கூட டிடி அட்டாச் பண்ண தேவையில்ல. ஃபீஸ் எக்ஸம்ஷன் இல்லாதவங்க கண்டிப்பாக அந்த டிடி ஒரிஜினலை நீங்கள் என்ன பண்ணணும்னா அட்டாச் பண்ணணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்பி கோட்டா சர்டிஃபிகேட், ரிலவன்ட் சர்டிஃபிகேட் என்ன இருக்கோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட அட்டாச் பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் என்ன இருக்கோ அது எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் அந்த A4 ஷீட்டில் இருக்கிற ஒரு கவருக்குள்ளே இது எல்லாத்தையும் வைக்கணுன்றதை நான் இங்கே சொல்கிறேன். ஸோ இங்கே கொடுத்துருக்க டாக்குமெண்ட் என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதை நீங்கள் வச்சா போதும். ஒரு போஸ்ட்டுக்கான டாக்குமெண்ட் தான் போதும். இல்லை நான் 7 போஸ்ட் அப்ளை பண்ணுறேன், அந்த 7 போஸ்ட்டுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாவங்க. இது இல்லாமல் நம்ம அடிஷ்னலாக நமக்கு வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் என்க்ளோஸ் பண்ணலான்றது இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இவ்வளோத்தரும் நீங்கள் என்னதுன்னா ஒரிஜினல் அனுப்பக்கூடாது, எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். டிடி மட்டும் தான் நீங்கள் ஒரிஜினல் அனுப்புகிற மாதிரி இருக்கும், ஓகேவா. ஸோ அப்போ டிடியை நீங்கள் உள்ள ஒரிஜினல் வச்சுட்டு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு A4 ஷீட் கவரில் இந்த டீட்டெயில்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி எல்லாத்தையும் நீங்கள் உள்ளே இது பண்ணிவிட்டு அட்ரஸ் இங்கே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆர் அதர்வைஸ் கொரியரில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஆஃப்லைனில் எப்படி நம்ம ஃபில் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணுறது டீட்டெயில்ஸ். இந்த பேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேஜில் தான் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து போடணும். அது ரொம்ப முக்கியமானது. எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் எடுக்கக்கூடாது, ஓகேவா. இது இப்போ ஃப்ரண்ட் பேஜ்னால் பேஜ் நம்பர் 1 இருக்குன்னா பேஜ் நம்பர் 2 இதுக்கு பேக் சைடில் வரக்கூடாது. எல்லாமே சிங்கிள் ஷீட்டில் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஃபில் பண்ணிவிட்டு இது கூட சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே என்க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஜம் கிளிப் ஆர் ஒரு ஸ்டாப்லர் பின், ஓகேவா. ஸோ அதை நீங்கள் போடலாம். போட்டுட்டு அந்த சர்டிஃபிகேட்ஸ் அதுக்குள்ளே அந்த A4 ஷீட் கவருக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே கொடுத்துருக்குற அட்ரஸ்ட்டுக்கு போஸ்ட் பண்ணிடலாம். இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டது, சார் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி லெவல் முடிச்சிருக்கேன், எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணலாமான்றதை கேட்டிருக்கீங்க. ஸோ போஸ்ட்டுக்கான ஒர்க்கு தான் அங்கே இருக்கும். நம்ம பிஜி லெவலில் முடிச்சிருப்போம், ஆனால் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி லெவலுக்கான ஒர்க்கு தான் அங்கே இருக்கும். ஸோ பிளேஸ் ஆஃப் ஜாப், ஓகேவா, புதுச்சேரியில் தான் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறவங்க இதை அப்ளை பண்ணலாம். ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சென்னையில் தான் ஜாப் ஆஃப் நேச்சர் இருந்தது. அது வந்து தமிழ்நாடு பீப்புள் மேலே தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி பீப்புளுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே யார் யார் இருக்கிறீங்க எலிஜிபிள் கேண்டிடேட் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே அப்ளை பண்ணலாம். இதுமாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் ஆர் ஹைகோர்ட் ஆஃப் இதுமாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற கோர்ட்டில் இருந்து கண்டிப்பாக இது போல் ஜாப் வேக்கன்சி கால்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ அப்ளை பண்ணலாம். இது புதுச்சேரியில் இப்போ கால்ஃபர் பண்ணியிருந்தால யார் யாரெல்லாம் எலிஜிபிள் க்ரைட்டீரியாவில் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கன்றதை நம்ம சொல்கிறோம், ஓகேவா. ஸோ அதே போல் என்னோடய வெப்சைட் இது வந்து பார்த்திங்கன்னா CS நாலேஜ் ஓப்பனர் வெப்சைட். இந்த வெப்சைட் வந்து ஸ்டூடெண்ட் ஸ்டடி பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இதில் ஒரு ஆப்ஷன்ஸாக கவர்மெண்ட் எக்ஸாம்ன்றதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கவர்மெண்ட் எக்ஸாமில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன், ஓகேவா. ஸோ புதுச்சேரி மெட்ராஸ் ஹைகோர்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கான PDF, ஓகேவா. ஸோ அப்ளிகேஷன்ஸ் வந்து PDF இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் இங்கே கீழே கொடுத்துருக்கேன், ஓகேவா. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இதை நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட், ஓகேவா. ஸோ அந்த வெப்சைட்லேயும் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பேட்டர்னில் படிக்கணும், என்னென்ன கொஷின் ஃபார்மெட் இருக்குன்றது எல்லாமே வந்து எதில் கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷனில் கிளியராகவே கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை கொஞ்சம் தயவு செஞ்சு கோத்ரூ பண்ணி பாருங்கள். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுன்றதையும் சொல்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.